ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். மார்ச் 9 இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் என்னென்னு பார்ப்போம். எல்லாருக்கும் நற்செய்தி என்ன அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அன்னைக்கே இந்திய T20 உலக கோப்பையில் நம்ம சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றிருக்கோம். ஸோ இதில் 3 சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம 3 தடவை பட்டம் வென்றிருக்கோம். 2007 தோனி தலைமையில், அப்புறம் 2024 ரோஹித் சர்மா தலைமையில், இப்போது 2026 நம்ம வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கோம். ஸோ இதில் என்ன இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே இதை நடத்தி, இந்திய நாட்டை நடத்தி, இந்திய நாட்டு மண்ணிலேயே இதை நம்ம வெற்றி கண்டிருக்கோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா உமன்ஸ் டே அன்னைக்கே இந்த பட்டம் வென்றது ஒரு வரலாறு காணாத ஒரு நிகழ்வு தான். ஸோ எல்லாருமே நல்லா கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் நம்ம உமன்ஸ் கிரிக்கெட்லேயும் உலகக்கோப்பை வாங்கிட்டோம் 50 ஓவர். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான கிரிக்கெட்லேயும் நம்ம தான் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருந்தோம். இப்பயும் நம்ம T20 வேர்ல்டு சாம்பியன் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது இந்த வருஷம் ரொம்ப கிரிக்கெட்டுக்கு நல்ல வருஷமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான். ஸோ இதில் நல்ல சஞ்சு சாம்சன் நல்லாவே விளாண்டுருந்தார். ஸோ பார்த்துருப்போம், சூப்பர் 8 ஓவர்லேயும் நல்லா விளாண்டுருந்தார். அரையிறுதிக்கு போகிறதே அவருனால தான். ஸோ அரையிறுதியும் நல்லா ரன் அடிச்சிருந்தார். இப்பயும் அவர் நல்லா ரன் அடிச்சிருந்தார், 89 ரன்னு. ஸோ சஞ்சு சாம்சன் அவர் தான் வந்து இந்த வாட்டி ஸ்டார் ஆஃப் த பிளேயர். ஸோ யாரும் அவரை மறக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் இப்போது திருப்பி கூடுது. என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய்டும். இப்போ நாடாளுமன்ற இன்று மீண்டும் கூடுகிறது. எதனால அப்படின்னா, இப்போது லோக்சபா முன்னாடியே வந்து ஸ்பீக்கருக்கு என்ன ப்ராப்ளம் வரும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 94 வந்து அவங்கள இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு சொல்லக்கூடாது, ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். டிஸ்குவாலிஃபிகேஷனுங்கிற வார்த்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து ஆப்போசிட் பார்ட்டினால் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் லோக்சபா ஸ்பீக்கரை எதிர்த்து யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்மள்ட்ட கேள்வி கேட்கலாம். அதனால நம்ம இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜிவி மாவலங்கர் 1954 அவருக்கு எகெயின்ஸ்டாக ரிமூவல் ப்ராசஸ் நடந்துச்சு. அப்புறம் ஹுக்கும் சிங் 1966 ஸோ அவருக்கு எதிராகவும் வந்து ரிமூவல் ப்ராசஸ் நடந்தது, அதுவும் தோல்வியே. அப்புறம் பல்ராம் ஜாக்கர் 1987 ஸோ அவருக்கும் ரிமூவல் ப்ராசஸ் நடந்தது, அதுவும் தோல்வியே. நான் ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இதுலேயும் நான் வந்து அதில் பிட் பண்ணுறேன். அதில் ப்ராப்பர் உங்களுக்கு ஃபேக்ட்ஸோட, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேக்ட்ஸோட இருக்கும். இப்போது லோக்சபா ஸ்பீக்கர் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கு நமக்கு மெயின்ஸில் யூபிஎஸ்சியில் நமக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, டிஎன்பிசி குரூப் 1 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி அப்புறம் எஸ்எஸ்சிலலாம் இதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல்ஸ், லோக்சபா ஸ்பீக்கர் ரிமூவலோட ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் மட்டும் கேட்காம அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாரெல்லாம் வந்து ரிமூவல் இதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஓம் பிர்லா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இது ஒரு புதுவிதமான ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கும் சைனாவுக்குமே ஏக பொருத்தம். ஏன்னா நம்ம இறக்குமதி பண்ணோம், ஏற்றுமதி பண்ணுறோம், அதெல்லாம் பொருளாதார விஷயமா அது வேற. ஸோ இப்போ நம்ம சிறந்த நட்புறவு நாடாக இருக்கணுன்றாங்க, சிறந்த ஒரு நெய்பர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நம்ம நட்பின் இலக்கணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸை படிக்கும்போதே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் பிடிக்காது. யூஎஸ்ஏ வந்து இப்போ தேவையில்லாத வேலை ஈரானில் குண்டு போட்டு தேவையில்லாத வேலை பண்ணாங்க. மத்தியஸ்தம் பண்ண போகிறப்ப மத்தியஸ்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நமக்கும் உங்களுக்கு சண்டை அப்படின்னா, சண்டையை விளக்கணுமா இல்லை சண்டையை விளக்க போகிற இடத்துல போய் அடிக்கணுமா? ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தான் பிரச்சனை. ஸோ இதில் யூஎஸ்ஏக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போது அதை கையில் எடுத்து ஈரானை போட்டு அடின்னு அடிக்கிறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் வளங்கள் என்னென்னா டாலர் மூலயமா வந்து டிரான்சாக்ஷன் ஆகணும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, சைனா மூலயமா தான் நாங்கள், சைனா இல்லைன்னா கோல்டு, அதன் மூலயமா தான் நாங்கள் கச்சா எண்ணெய் இதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ண போகிறோன்னு ஈரான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஏகப்பட்ட நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சபஹர் போர்ட்டு அங்கே வந்து கட்டிக்கிட்டு இருந்தப்பே வந்து யூஎஸ்ஏ வந்து நமக்கு இந்தியாவில் என்ன சொல்லிட்டாங்க, அதுலேருந்து நீ வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் எடுத்திருந்தாங்க. ஸோ ஏன் மிரட்டல் எடுத்தால் நம்ம வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆனால் அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது. ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால நமக்கு பிஸ்னஸ் இருக்குது. 145 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ இதனால ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம நெளிவு சுழிவாக தான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை அணுகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சு போயிட மாட்டோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, சீன வெளியுறவு அமைச்சர் அந்த அளவுக்கு உருக்கமாக இந்தியாவோட நெருங்கி இருக்கணும், நட்பாக இருக்கணும், உறவு முறையில் இருக்கணும்
ஸோ எந்த ஒரு பார்டர் பிரச்சனையும் வரக்கூடாது, சுமூகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குள்ள நியூஸாக இருக்குது. அதனால இதில் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த வருஷம் பிரிக்ஸ் சமிட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் நடக்க போகுது. அடுத்த வருஷம் சீனாவில் நடக்க போகுது. ஸோ நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் தியான்ஜின்ல நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மோடி அவர்களும் ஜின்பிங் அவர்களும் ரொம்ப நட்புறவா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நம்ம ரஷ்யா எப்படி க்ளோஸா இருக்கோமோ அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து நிலைகளிலுமே மீண்டும் சிறப்பான நல்லுறவு மேம்பட்டிருக்கு. ஓகே, இதுலேருந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலேருந்து இந்த வருஷம் 2026 இங்கே தான் நடக்க போகுது இந்தியாவில். அடுத்த வருஷம் சீனாவில் தான் நடக்க போகுது. இதையும் ஒரு ஃபேக்ட்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்க, முக்கிய அண்டை நாடுகளாகவும் நம்மளும் சைனாவும் இருக்கணும். தெற்குலக உறுப்பினர்களாகவும் உள்ள இந்தியா சீனா ரொம்ப ஃபெமிலியரைஸாக இருக்கணும். அப்புறம் சீனா இடையே ஆழமான நாகரிக தொடர்புகளும் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப புரிந்துணர்வத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இரு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பு பரஸ்பர வளர்ச்சி பயணிகளுக்கும் அதே நேரத்தில் பிளவும் மோதலும் ஆசியாவின் முன்னேற்றத்துக்கு பாதகமாக அமையுங்கிறதுனால நம்ம நட்புறவாக இருக்கோம். ஸோ எப்படி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை மீறி நம்ம அதையும் மீறி நம்ம உறவுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல செய்தியே. ஓகே, ஸோ மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஓகே, அதில் என்ன தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வருஷம் நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. மார்ச் 8 உமன்ஸ் டே அதுமா என்ன தீம்னு நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்கணும். ஏன்னா இது தீம் வந்து பெருசாக இருந்தால் கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி கிவ் டு கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஆதாரத்தை கொடுங்கள், இதுதான் இதோட தீம். யாருக்கு ஆதாரத்தை கொடுக்கறது அப்படின்னா பெண்களுக்கு தான். பெண்களுக்கு எதெல்லாம் ஆதாரங்களை கொடுக்கணும்? கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியலில், பொருளாதார நிபுணத்துவத்தில், வீட்டில், அதிகாரத்தில். ஸோ அனைத்து விதமான விஷயங்கள்லையும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்ம டெவலப்மெண்ட், ஒரு பெண்கள் டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க, க்ரோத் ஆகிட்டாங்க, எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா அதோட வளர்ச்சி மிகப்பெரிய அசுரமாக இருக்கும். ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க, கிவ் டு கெயின். அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து ஆதாரங்களை கொடுத்து நம்ம லாபத்தை பெறணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RN ரவி அவர்கள் நம்மளோட கவர்னர், தமிழ்நாடோட கவர்னர், அவங்கள வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இடம் மாற்றிட்டாங்க. நமக்கு இப்போ யார் வந்து கவர்னராக இருக்க போகிறாங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்த கவர்னர். அவர் தான் வந்து இப்போதைக்கு ஒரு 6 மாதத்துக்கு பொறுப்பு கவர்னராக வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இதுதான் பார்க்கணும். தமிழக பொறுப்பு ஆளுநராக மார்ச் 12லேருந்து யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளம் சொல்லிட்டு பேர் மாற்றியாச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி தான். கேரளாங்கிறத கேரளம்னு மாற்றிட்டாங்க. கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். அவர் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டிவ், ஓகேவா, ஆக்டிவாக. அது மட்டும் இல்லாமல் RN ரவிக்கு அப்புறம் இவங்க தான் வந்து இங்கே ஆளுநராக வந்து பொறுப்பேற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாற்றலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆர்லேக்கர் வரும் 11ஆம் தேதி தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி அவங்கள வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஸோ ஆளுநரை யாரை நியமனம் பண்ணுறது? பிரசிடென்ட் தான் நியமனம் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் தான் நியமனம் பண்ணாலும் அவங்க சார்பால் சீஃப் ஜஸ்டிஸ், ஓகே, CJI பண்ணுவாங்க. ஹைகோர்ட் தலைமை நீதிபதி பண்ணுவாங்க. அவங்க தான் இதில் பண்ணுறாங்க. ஆர்லேக்கர் மார்ச் 12ஆம் தேதி முற்பகல் 12 மணி அளவில் பதவியேற்கிறாங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். இதுதான் நமக்கு கான்ஸ்டியூஷன் கொஸ்டின். ஓகே, இதில் இவங்க தர்மாதிகாரி அன்னைக்கு தான் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. RN ரவி தான் வந்து அவங்கள பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. இவங்க 55வது. ஸோ அன்னைக்கு கூட பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். அதில் எந்தெந்த அளவுக்குலாம் நமக்கு பொருளாதாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க. ஓகே, எந்தெந்த துறையெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கணும். சிறப்பு பொருளாதார மண்டலம் கொள்கை, பாலிசி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி. ஸோ இதுதான் 17 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமனம் பண்ண போது அதில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏற்றுமதி
ஊக்குவிப்பு திட்டங்கள் அதில் ஒன்று ஏற்றுமதி. ஏன்னா இப்போ ஏற்றுமதி ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட 40 லட்சம் டன்னு நமக்கு வெஸ்ட் ஏஷியாவுக்கு என்ன வந்து இது பண்ணுறோன்னா, அதாவது பிரியாணி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ், கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி டன்னு வந்து அது போர்னால வந்து ஸ்தம்பிச்சிட்டு. ஸோ இதனால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம இந்தியாவுக்கு. அந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்கள் அது ரொம்ப முக்கியம். வரியில்லா இறக்குமதி அனுமதி. ஸோ இதுவும் நமக்கு என்னென்ன பாலிசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் மெட்டீரியல், ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூலதன சரக்குகள் ஏற்றுமதி, அதுக்கு உண்டான பாலிசியை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உற்பத்தி, சேவை எதிலெல்லாம் முதலீட்டை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பாலிசி இருக்கு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், உற்பத்தி, சேவைகள், மதிப்பு கூட்டல், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த துறையெல்லாம் அதில் வரும் அப்படின்னா வர்த்தகம், சுங்கம், கஸ்டம்ஸ் வரும். அப்புறம் நிதி ஆயோக், இந்தியா தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டு, இது எல்லாமே வந்து இந்த பாலிசியில் இடம் பெறுவாங்க. ஓகே, இது நமக்கு எக்கனாமிக்ஸ் கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்துக்குங்க. இதில் யார் அந்த குழுவில் 17 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க. அப்போதைக்கு நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 2005 காங்கிரஸ் பீரியடில் மகாத்மா காந்தி ரூரல் வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ அதை வந்து பேர் மாற்றினாங்க, விபிஜி ராம்ஜி. இதுக்கு லோகோ வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மார்ச் 20க்குள்ளே அனுப்பணும். யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா ஊரக வேலைவாய்ப்பு மினிஸ்ட்ரி. அதாவது இந்த லட்சணை எதுக்கு அப்படின்னா மை கவர்மெண்ட் அந்த போர்ட்டலில் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வளர்ந்த பாரதம் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிற விதமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 2011 உதயகுமார் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கான அந்த ருப்பியை வடிவமைச்சு கொடுத்தாரு, ருப்பிக்கு உண்டான லட்சணையை வடிவமைச்சு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு வாய்ப்பு. ஓகே, வளர்ந்த பாரதம் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிற விதமாக அந்த லட்சணை இருக்கணும். ஸோ வெற்றியாளருக்கு எவ்வளோ அப்படின்னா 50,000 ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இதில் எந்த அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரகத்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொஷின்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா, மகளிர் ஊக்கத்தொகை தமிழ்நாட்டை தவிர வேற எந்தெந்த மாநிலம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு பஞ்சாப்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மகளிர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை மாதம் மாதம் கொடுக்கறதா வந்து அறிவித்திருக்காங்க. ஸோ அங்கே ஆம் ஆத்மி கட்சி தான் வந்து வழிநடத்திட்டு இருக்கு. அதுதான் இது. பஞ்சாபில் மகளிருக்கான மாதந்தோறும் 1000 உதவித்தொகை அளிக்கும் திட்டத்தை மாநில அரசு நேற்று அமல்படுத்தியிருக்காங்க. அங்கே மாநில நிதியமைச்சர் யாருன்னா ஹர்பல் சிங் சீமா தாக்கல் செஞ்சிருக்கிறாரு பட்ஜெட் தாக்கல்ல. அதுவும் வந்து வந்திருக்கு. பஞ்சாப் சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான அரசு 2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல இதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே, இதுல என்னன்னா பெண்கள்லயே வந்து பிரிவு இருக்கு. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கிடையாது. பட்டியலினம் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு 1500 உதவித்தொகை அளிக்கப்படுறதாகவும், நார்மல் பிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு, எம்பிசி கேட்டகரி உள்ளவங்களுக்கு 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று T20 வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கு. யாருக்கு எகெயின்ஸ்டாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா நியூசிலாந்து எகெயின்ஸ்டாக அடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 96 ரன் வித்தியாசத்தில் நம்ம வெற்றி வாய்ப்பை எடுத்திருக்கோம். ஸோ இதில் T20 உலகக்கோப்பை 2வது முறையாக, ஸோ 2024, 2027, 2026 நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 3 தடவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் இந்த மேட்சை நடத்துகிறோம், T20 வேர்ல்டு கப்பை. அதுவே நம்ம ஜெயிச்சது, அதுவும் ஒரு உலக சாதனை. ஸோ இதில் தான் அதான் சொல்லியிருக்காங்க, 3வது முறையாக உலக சாம்பியன் பட்டம் வென்றது. அப்புறம் முப்பெரும் சாதனைகள் என்னென்னா, T20 உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன்ஷிப் போட்டியை வென்றது, இது ஒரு தடவை. நடத்திய நாடே பட்டம் வென்றது 2. அதுக்கப்புறம் 3வது முறையாக உலக சாம்பியன் பட்டம் வென்றது. ஆக மொத்தம் 3 சாதனை பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இதை பற்றி நம்ம ஏகப்பட்ட யூடியூப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள், சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு விளாண்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அதுலேருந்து பார்த்துக்கலாம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போதும். அதுக்கப்புறம் ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்தவர் 2வது இடம் பிடித்திருக்கிறாரு. அதாவது சீனாவை தைபேயின் லின் சுன் சுயி, அவர் தான் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாரு. நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் லக்ஷயா சென் அவர்கள் 2வது இடம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதுதான். இதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் யாரெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து பட்டம் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் படுகோன் 1981 பட்டம் வென்றிருக்கிறாங்க. அப்புறம் கோபிச்சந்த் 2001. ஸோ இந்த விளையாட்டில் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம
லக்ஷயா சென் எடுத்திருக்கிறாரு 2ஆம் இடம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இவ்வளோ தான் இருக்குது சிலபஸ் ஓரியன்டாக. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் உங்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் மூலயமா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை வந்து சேரும். மார்க் எடுக்கிறது கண்டிப்பாக உறுதி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. நன்றி, வணக்கம். அடுத்த நாள் உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.